என் பேர் ஜீவிதா. எங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இங்கே ஜாயின் பண்ணப்போ எஸ்எஸ்ஜிடிக்கு ஜாயின் பண்ணேன். நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு சுத்தமாக மேக்ஸே வராது. அந்த மல்டிப்ளிகேஷன் வராது, எல்சிஎம் வச்சு செப்பரம் எனக்கு போட தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. நம்ம கேன்சல் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சம்பளம் எனக்கு போட தெரியாது. அப்படி தான் நான் இங்கே வந்தேன். இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனே ரொம்ப எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்கிற ஒரு சைன் போட்டு உன்னால் ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி சொன்னாங்க. இது கூட இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பேன், இப்போது வாழ்க்கை இதுவாகிடுச்சுல்ல, இப்போ ஒரு வருஷன்றது பெரிய விஷயம் இல்லை, வயசு போயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே திட்டினாங்க. அப்படியே கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் எஸ்ஐ எக்ஸாம் வந்துச்சு. எஸ்ஐ எக்ஸாம் தான் எழுதினேன். அதில் 41.5 தான் வந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரல. சரி பரவாயில்ல, அப்பயுமே திட்டினாங்க, உன்னால் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு கூட உன்னால் வேலை வாங்க முடியல, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி யாருமே திட்டினாங்க என்ன. சரி அதையும் நான் கண்டுக்கல. அடுத்த டார்கெட் பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சரி இதை எழுதுவோம். எனக்கு டார்கெட் என்னென்னா ஒன்றே ஒன்று, அவங்க எனக்கு ஓவரால் கட் ஆஃப் விடுவாங்க பார்த்தீங்களா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ விடுறாங்களோ அந்த மார்க் வந்து நான் தேரி எக்ஸாம்லேயே வாங்கி நினச்சேன். இதுதான் என் டார்கெட்டே. அந்த இப்போ எங்களுக்கு 58 தான் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஆனால் என்னோடய மார்க் வந்து இப்போ தேரி எக்ஸாம்லேயே நான் 60 வாங்கிட்டேன். எனக்கு இது இப்போ ஃபிசிக்கல் பண்ணுறது எனக்கு பெரிய கஷ்டமாகவே தெரியல. இப்போ நான் மார்க் கம்மியாக இருந்தால் கஷ்டப்படலாம், ஐயோ ஓவரால் வருமா வராது தெரியலையே, ஃபிசிக்கல் டபுள் ஸ்டார் போடணுமே அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி நான் கவலையே படல. ஏன்னா எனக்கு தேரி எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன். படிக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி. படித்தா மட்டும்தான் உங்களை மதிப்பாங்க, எல்லாம் யாருமே உங்களை மதிக்கவே மாட்டாங்க. அவனா போனா 4 நாள் படிச்சு அந்த பொண்ணு 4 மாதம் அங்கே இருந்துச்சு, அவ்வளோதான் வந்துருச்சு பேர் வீட்டுக்கு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பேர். இப்படி தான் பேசுவாங்க ஊரில். எங்கள் ஊர்லேயுமே நான் அப்படி தான் பேசினாங்க. ஃபஸ்ட்டு நான் படித்ததுக்கு காரணமே மேக்ஸ் வராத காரணமே முப்படை தான். ஃபிசிக்கலுமே எனக்கு ஃபஸ்ட்லாம் சுத்தமாக வராது. வெறும் 2.80 தாண்டிட்டு இருந்தேன். 200 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 42 செகண்ட்ஸ் 40 அப்படி தான் வருவேன். சிங்கிள் சார் கூட எனக்குலாம் வராது. அப்புறம் காளி சார், பிரகாஷ் அண்ணா எல்லாருமே தான் இருந்தாங்க கூட. அவங்க தான் எனக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் இப்போது 16 மார்க்காச்சும் நான் அட்லீஸ்ட் அவ்வளோவாச்சும் என்னால் போட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் வந்து திவ்யா. நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான். நான் வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணியிருக்கேன். 5 இயர்ஸ் ஆச்சு நான் வெயிட் லிஃப்டிங் பண்ணி. 2 இயர்ஸ் வந்து விட்டுட்டேன்னா வந்து ஃபேமிலி இஷ்யூவால் தான் நான் வந்து விட்டேன். சார் சொன்ன மாதிரி, ஜிவி அக்கா சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க. ஸ்போர்ட்ஸ்னாலே உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸில் இருக்க, உனக்கு ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியாலாம் எதுவுமே கிடைக்காது. வழிலாம் இல்லை, வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வரலாம். ஏன்னா லிஃப்டிங்க்கும் ரன்னிங்க்கும் வந்து ரொம்ப தூரம். அது வந்து 5 வருஷம் நான் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து வெயிட் லிஃப்டிங்க்கும் ரன்னிங்க்கும் வந்து கனெக்டபிளே இல்லை. ரன்னிங் வந்து சுத்தமாக எனக்கு வரவே வராது. அதே மாதிரி லாங் ஜம்ப்பு சார்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. நான் கால் லிஃப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பார். நான் ஒரு நாள் கூட கால் லிஃப்ட் பண்ணதே இல்லை, இது வரைக்குமே லிஃப்ட் பண்ணவே இல்லை. நான் எப்படியோ போயிட்டு பண்ணிட்டேன். எனக்கு ஸ்போர்ட்ஸில் கிடச்சது பெருமையாக தான் இருக்குது. அதனால் வந்து நான் இதுக்கப்புறம் நான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டேன். இதுக்கப்புறம் நான் எஸ்ஐக்கு கண்டிப்பாக நல்லா படித்து நான் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா படிங்க. வேலைன்றது, கவர்மெண்ட் ஜாப்ன்றது யாருக்குமே அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அமையாது. எனக்கு அமைஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து என்னோடய லைஃப் வந்து செட்டில்டு, அவ்வளோதான். என் ஃபேமிலியை நான் பார்த்துக்க போகிறேன். அந்த ட்ரைனிங்கும் ஒர்க்கும் எனக்கு கஷ்டமாக இருந்தாலுமே அது வந்து நான் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். என் ஃபேமிலிக்காக பண்ணும்போது நான் அது பெருமையாக தான் நினைப்பேன். தேங்க்யூண்ணா.